ஆன்மீகம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஐயப்பனுடைய திறமைகளை பற்றியும் அவன் எவ்வாறு புலிப்பால் கொண்டு வர சென்றான் என்பதை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுடைய திறமைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வேத சாஸ்திரங்களின் வேத புராணனின் வேதாத்மாவின் வடிவம் அவன். சிவா விஷ்ணுவின் வடிவம், ஹரிஹர புத்திரன். அவனுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஞானத்திற்கும் அளவே இல்லை. அவனுடைய அறிவையும் திறமையையும் பார்த்து ராஜசேகர மன்னனுக்கு மிகுந்த பெருமை. இவன் தன் மகன், மூத்தவன், இவனுடைய திறமைக்கு ஈடு யாரும் இல்லை என்று அவன் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறான். ஐயப்பனும் பல வேத பண்டிதர்களுடன் வாதம் புரிந்து பல வெற்றிகளை கொண்டு வந்து அவருக்கு சேர்க்கிறான். ஒரு அரண்மனையில் மந்திரிக்கு இருக்கும் முக்கியத்துவம் குறையும் போது அங்கு பொறாமைதான் அதிகரிக்கும். இது பொதுவாகவே உள்ள விஷயம். ஒரு இடத்தில் ஒரு திறமைசாலி இருந்தால் அவர் மேல் பொறாமைதான் ஏற்படுமே தவிர அவரை பற்றி புகழ்ந்து பேசவோ அவருடைய திறமைகளை உற்சாகப்படுத்தவோ ஆள் இருக்காது. இது காலம் காலமாக வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் மேல் கொண்ட பொறாமையும் அவர்களுடைய திறமையின் மேல் ஏற்பட்ட துவேஷமும் தான் துரியோதனனை அத்தனை கொடூரமான விஷயங்களை செய்ய வைத்தது. பாண்டவர்கள் திறமைசாலிகள், நல்லவர்கள். தங்களுடைய திறமைகளை நாட்டு நலனுக்காக பயன்படுத்தினார்கள். அவர்களால் அனைவரையும் நேசிக்க முடிந்தது, அனைவருக்கும் நன்மை செய்ய முடிந்தது. அதனால் அவர்களை அனைவரும் விரும்பினார்கள். அது துரியோதனனுக்கு ஒரு பொறாமையை உண்டு பண்ண அவர்களுக்கு ஏராளமான கொடுமைகளை, அநியாயங்களை செய்தான். அதேதான் ஐயப்பன் விஷயத்திலும் நடந்தது. ஐயப்பனுடைய திறமையும் கல்வி அறிவும் ஞானமும் பேச்சாற்றல், வில்வித்தை என்று சகல கலைகளிலும் வல்லவனாக இருந்தான் ஐயப்பன். எனவே அவன் மேலான பொறாமை அதிகரித்து அங்குள்ள முக்கிய மந்திரிக்கு மதிப்பு குறைய ஆரம்பித்தது. ஐயப்பனை கேட்டே ஒவ்வொன்றையும் செய்ய ஆரம்பித்தான் மன்னன். ஐயப்பனுடைய வழிகாட்டுதலின்படி அரசு நடந்தது. மன்னனுக்கு தன் மகன் புத்திசாலி, இவன்தான் தனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றும் அவன் முடிவு பண்ணுகிறான். இது அந்த மந்திரியின் மனதில் ஒரு பொறாமையை உண்டு பண்ணி அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஏனென்றால் இவன் அரசனுக்கு பிறந்தவன் இல்லை, ராணிக்கு பிறந்தவன் அல்ல, ஏதோ ஒரு காட்டில் கண்டெடுக்கப்பட்டவன். அவனை இந்த நாட்டின் மன்னனாக்குவதா, அவனுக்கு முக்கியத்துவம் தருவதா, தன்னுடைய மந்திரி பதவிக்கு ஆபத்து நேர்கிறதே என்று அவன் பலபடி யோசித்து ஐயப்பனை கொல்லவும் அவரை நாட்டை விட்டு துரத்தவும் பல வழிகளில் முயற்சி செய்கிறான். ஒரு சமயம் அவருக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கூட பார்த்து விட்டான். விஷம் அவரை என்ன செய்ய முடியும்? ஆலகால விஷத்தை உண்ட ஆண்டவன் அம்மையப்பனின் மகன் அல்லவா அவன். அவனை கொல்ல முடியுமா? அந்த விஷமே அவன் உடம்பில் சென்று அமிர்தமாக மாறியது. ஐயப்பனை விஷம் கொடுத்தும் கொல்ல முடியவில்லை, கொலை செய்ய முடியவில்லை, நாட்டை விட்டு துரத்தவும் முடியவில்லை. என்ன செய்வது? மந்திரிக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் அவனால் தன்னுடைய முக்கியத்துவம் குறைவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் அங்கு முக்கியமான விஷயம். ஈகோ என்ற ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரியான வழி, நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், என் பேச்சைத்தான் மதிக்க வேண்டும் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். அதுவும் ஒரு அரசு விஷயத்தில் முக்கிய மந்திரியின் பேச்சை கேட்டுதான் அரசன் எந்த ஒரு முடிவும் எடுப்பான்.
அதுதான் வழக்கம் என்கிற போது ஐயப்பனின் குறுக்கீட்டால் ஐயப்பனுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து கொண்டே போவதை மந்திரியால் தாங்க முடியவில்லை. அதே நேரத்தில் ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தைக்கு அரசு பட்டம் கட்ட வேண்டும். அதுதான் அரசாட்சிக்கு வர வேண்டும். எனவே ஐயப்பனுக்கு உண்டான பட்டம் பதவி அனைத்தையும் தரக்கூடாது என்று ராணிக்கு போதனை செய்கிறான் மந்திரி. இந்த நேரத்தில்தான் பாபர் என்றும் சொல்வார்கள் என்ற ஒரு கடற்கொள்ளைக்காரன் துர்க்கிஸ்தானிலிருந்து இந்த நாட்டுக்கு போரிட வருகிறான். அவரை எப்படி ஐயப்பன் தன்னுடைய நண்பராக மாற்றிக்கொண்டான் என்பதை இப்பொழுது பார்க்கலாம்.